கம்பன் சரஸ்வதி அந்தாதியில் அடுத்த பாடலில் சொல்கிறாரு. சரஸ்வதி அந்தாதி பாடல்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். தேவரும் தெய்வப் பெருமானும் நான்மறை செப்புகின்ற மூவரும் தானவராகி உள்ளோரும் முனிவரும் யாவரும் ஏனைய எல்லா உயிரும் இதழ் வெளுத்த பூவரும் மாதினரல் கொண்டு ஞானம் புரிகின்றதே அப்படின்னு சொல்கிறார். வானுலகத்தில் வாழும் கண்விமைக்காத தன்மையும் வாடாத மாலையினையும் உடைய தேவர்களும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கும் இந்திரனும் வேதங்கள் போற்றும் தன்மையுடைய படைப்பு கடவுளாகிய பிரம்மனும் காக்கும் கடவுளான திருமாலும் அழிக்கும் கடவுளாகிய சிவனும் என கூறக்கூடிய 3 பெரும் தெய்வங்களும் அசுரர்களும் தவம் மேற்கொள்ளும் யோகிகளும் என அனைவரும் மற்றும் உலகில் உள்ள ஓரறிவு முதல் 6 அறிவு வரையிலான அறிவு கொண்ட உயிரினங்களும் என உலக பொருட்கள் அனைத்தும் சிறப்புற்று திகழ்வதற்கு காரணம் தாமரை பூவில் உறையும் தாயாகிய கலைவாணியின் முழுமையான அருளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அறிவு இல்லைன்னா எதுதான் என்னதான் செய்ய முடியும்? கண்ணுக்குட்டி பிறந்த உடனே தாய் பசுக்கிட்ட ஓடுது, அதுக்கு அது அறிவு தானே. அது மாதிரி இப்போ முட்டையிலேருந்து வெளியில் வந்த ஒரு புழு தன்னோட இரையை தானே தேடிக்குது. அது எல்லாமே ஒரு வகை அறிவு தானே. ஓரறிவுலேருந்து இலை சூரிய ஒளியிலேருந்து ஸ்டார்ச் தயாரிக்குது தாவரம், எல்லாமே அறிவு தானே. அதை தான் சொல்கிறாரு. கலைமகள் உலக படைப்பின் கலை வடிவம் எல்லா கடவுளர்களின் வடிவிலும் செயல்களிலும் இவளின் ஆதிக்கம் இருக்கிறது. இவளின்றி கலைகள் இல்லை. இந்த சரஸ்வதியோட அருள் இல்லைன்னா எந்த கலையுமே உலகத்தில் இல்லை. அந்த கலைமகளின் அருள் இல்லை என்றால் உலகில் நல்ல நெறிகளும் இல்லை. முக்கியமான விஷயம், அறிவு இல்லைன்னா நல்லது எங்கே கெட்டது எங்கன்னு என்ன பேரம் தெரிய போகுது? உலகில் நல்ல நெறிகளும் இல்லை. ஓரறிவு முதல் 6 அறிவு மனிதன் வரை அனைத்தின் உட்பொருள் அவளே. அவளது அருளே அனைத்து உயிர்களையும் வாழ வைக்கிறது. இப்படி கலைமகளுடைய கருணை இல்லையானால், அறிவுன்னு ஒன்று இல்லையானால், அறிவு விளக்கம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு துன்பத்தை இறைவன் கொடுக்குறாருன்னா எதுக்கு கொடுக்குறார் அப்படின்னா அறிவு விளக்கம் பெறவே கொடுக்குறார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு தப்பு செய்துட்டோம்னா, ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே பாவம், நாம் பண்ண தப்பால் அவங்க வருத்தப்படுவாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த தப்பு பண்ணதுனால தானே இந்த தண்டனைன்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுதானே அறிவு விளக்கம். அதுக்கு கருணை, கலைமகளோட கருணை